முருங்கையுடைய மலர் மருந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த டிஎம் வாட்டரில் தான் நம்ம எல்லாமே மருந்துகளை வந்து எடுத்து வைக்க முடியும். இப்போது இந்த எடுத்து வச்ச மருந்தை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னா, இது ப்ரிசர்வேட்டிவ், அதாவது ஹோமியோபதி ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ரிசர்வேட்டிவ். இந்த மருந்தை வச்சு தான் இப்போ நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். இது அளவுக்காக தான் இந்த கரண்டி காட்டுறேன். இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறத எப்போவுமே பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதாவது இந்த மருந்தை இப்போ எந்த அளவுக்கு எடுக்கிறோன்னு பாருங்கள். அதாவது பாதி மருந்து பாதி டிஎம் வாட்டர், அப்படி தான் நம்ம வந்து எப்போவுமே எடுத்து ஸ்டோர் பண்ணணும். இப்போது இதில் எந்த அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இந்த மருந்தை இந்த ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம எடுக்கிறோம். இதையும் டிஎம் வாட்டரில் இந்த பாட்டிலை நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். எப்போவுமே நம்ம மலர் மருந்து எடுக்கும்பொழுது எடுக்கிற பாத்திரத்தையும் அதே மாதிரி கழுவிடணும். இப்போ இந்த பாட்டிலையும் டிஎம் வாட்டரில் நான் கழுவிட்டேன். இப்போ இந்த ப்ரிசர்வேட்டிவ் எடுக்கிறோம் இல்லையா, இதையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த அளவில் நம்ம இப்போ ப்ரிசர்வேட்டிவும் அதே அளவு, எந்த அளவு இப்போ மருந்து எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு அதே அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவும் எடுத்தாச்சு. பாட்டிலில் கலந்தாச்சு. முருங்கை மலர் மருந்து ரெடி ஆச்சு. அளவுக்கு நமக்கு வந்து பூக்கள் கிடைக்கும் அப்படின்னும் தெரியாது, எல்லா சீசன்லையும் கிடைக்காது. அதே மாதிரி அந்த பூக்கள் வந்து இப்போ நிறைய பவுடர் நமக்கு கிடைக்குதுன்னா அதில் எவ்வளோ கலப்படங்கள் இருக்குங்கிறதும் நமக்கு புரியாது. பூக்களும் சில பூக்கள் வந்து காய்ந்தது, அழுகியது, பூச்சி இந்த மாதிரி அவங்க சுத்தம் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்போ மலர் மருந்துகளை எடுத்துக்கும் பொழுது ரொம்ப கம்மியான மலர்களை நம்ம தண்ணியில் போட்டு, அதாவது டிஎம் வாட்டர் போட்டு, தண்ணி நார்மல் வாட்டர் குடிக்கிற வாட்டர் கிடையாது, டிஎம் வாட்டர், டீமினரலைஸ்டு வாட்டர், இந்த வாட்டரில் நம்ம போட்டு நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த பூக்கள் இந்த முருங்கை பூ செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்யும். இப்போ முருங்கை பூ ஒரு பொடியாக எடுக்கிறது எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது ஒரு ட்ராப்பராக எடுத்துக்கலாம். ஒரு 3 ட்ராப் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 3 ட்ராப், நைட்டு ஒரு 3 ட்ராப், அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா முருங்கை பூக்கள் எதுக்கெல்லாம் பயன்படுதோ அத்தனை வேலைகளையும் இந்த முருங்கை மலர் மருந்து செய்யும். தூக்கமின்மை பிரச்சனை, ஹீமோக்ளோபினில் பார்த்திங்கன்னா நல்ல ஹீமோக்ளோபின் இல்லை, ரொம்ப ரத்த சோகையாக இருக்குன்றவங்களாம் இந்த முருங்கைப்பூ மலர் மருந்து எடுத்துக்கும் பொழுது ஹீமோக்ளோபின் லெவல் நார்மலுக்கு வரும், அதிகமாகவே ஆகும். இன்க்ரீஸ் பண்ணுறதை நம்மளே பார்க்க முடியும். அதே மாதிரி முருங்கை பூக்கள் நமக்கு எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, ஆண்மை குறைபாடு, பெண்களின் கருப்பை குறைபாடு, இதுக்கெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாமே இந்த மலர் மருந்துகளை நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம்.